Hi to all. இந்த வீடியோவில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஃப்ளூயிட்ஸ்னால் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃப்ளூயிட்ஸ் தாங்க. தண்ணியாக இருக்கட்டும், ஜூஸ் இருக்கட்டும், ஆயில் இருக்கட்டும், ஹனி இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும், ஃப்ளூயிட்ஸ்குள்ளே தான் வரும். பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் நம்ம உடம்புல அந்த மாதிரி லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃப்ளூயிட்ஸ்குள்ளே வந்துடும். அது என்னென்னங்கிறது தான் அந்த டாப்பிக்கில் பார்ப்போம். தென் அது எப்படி செயல்படுது, எப்படி நம்ம பாடியில் அதோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத அந்த சர்க்குலேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேராவில் பொறுத்த வரைக்கும் எல்லா லிவிங் செல்ஸுக்குமே என்ன தேவையா, செல்ஸ் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்குமே நியூட்ரியன்ஸ் தேவை, ஆக்சிஜன் தேவை, அதுக்கப்புறம் அது செயல்படுறதுக்கு எசென்ஷியலாக தேவைப்படுற சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு செல்லுக்குமே இது எல்லாமே இருக்கணும். எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா ஒரு செல் வந்து செயல்படணும், அது கண்டிப்பாக இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் தேவை அப்படின்னு இருக்கலாம். எதிர் என்சைமாக இருக்கலாம், தென் வந்து ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து எதில் தான் வரும், இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ்குள்ளே வரும், ஆக்சிஜன். தென் அது போக மீதி இருக்க தேவைப்படுறதெல்லாம் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த வேஸ்ட் ஆர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் ஹாவ் டு பி ரிமூவ் கண்டினியூஸ்லி. எப்படி செல்லுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைன்னு சொல்கிறோமோ, தென் வந்துட்டு அந்த செல்லிருந்து உருவாகிற வேஸ்ட் அப்புறம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் செல். அதையுமே செல்லுக்கு வெளியே எடுத்துகிட்டு வரணும். கரெக்டாக ஹேவ் டு பி ரிமூவ், செல்லை விட்டு ரிமூவ் பண்ணணும் கண்டினியூஸாக. அப்போ தான் நம்ம அந்த செல் இப்போ நம்மளுக்கு தெரியும் குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்மளுக்கு டிஷ்யூஸ்னு. அந்த திசுக்கள் வந்து டிஷ்யூஸ் தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கனுமே டிஷ்யூஸால் ஆனது. டிஷ்யூஸ் வந்து செல்ஸால் ஆனது. ஸோ நம்ம மொத்த சிஸ்டமே ஒழுங்காக செயல்படணும்னா இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக நடக்கணும். செல்லுக்கு தேவைப்படுற சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே போகணும், செல் ப்ரொடியூஸ் பண்ணுற தேவையில்லாத சப்ஸ்டன்சஸ்லாம் வெளில எடுத்துகிட்டு வரணும். கரெக்டாக, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியண்டான ஒரு மெக்கானிசம் வந்து தேவை. அதை உள்ளே கொண்டு போகிறதுக்கும் ஒன்று தேவை, வெளில எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ஒன்று தேவை. கரெக்டாக, அது மெக்கானிசம்னா செயல்முறை. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல்முறை வந்து தேவைப்படுது இந்த மூவ் பண்ணுறதுக்கு. செல்லுக்குள்ளே டு த செல்ஸ்னால் செல்லுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும், ஃப்ரம் த செல்ஸ்னால் செல்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கும் இந்த சப்ஸ்டன்சஸ். ஓகேவா, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் எவால்வ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் திஸ் டிரான்ஸ்போர்ட். அதாவது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. அனிமல்ஸ்லேயே நிறைய குரூப்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் அது இருக்கிற இடங்களுக்கு அது உடல் அமைப்புக்கு தகுந்தவாறு இந்த மெக்கானிசத்தை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மெத்தட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போது எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிள் ஆர்கானிசம்ஸ், சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸாக இருக்கிற ஸ்பாஞ்சஸ், சீலன்ரேட்ஸ், இது ரெண்டுமே வந்து தண்ணியில் கடல்லையும் இருக்கலாம். சில இது வந்து நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டர் இதுலேயும் இருக்கக்கூடியதான். தென் வந்து ரெண்டுமே அக்வாட்டிக். ஓகேவா, இதெல்லாம் தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து அதுக்கு தேவைப்படுற சப்ஸ்டன்ஸை தண்ணியில் இருக்கும்போது அதுக்கு தேவைப்படுற உணவு, அதாவது நியூட்ரியன்ஸ் வந்து தண்ணியில் தான் இருக்குது. ஓகேவா, அப்படிங்கும்போது தண்ணியை தான் அது உள்ளே எடுத்துக்கும். எது வழியாக எடுத்துக்குதுன்னு பாருங்கள், த்ரூ பாடி கேவிட்டிஸ். பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாலைகள், அதாவது சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும், அது வழியாக தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து தண்ணியோட கலந்துருக்க நியூட்ரியன்ஸை தண்ணியாகவே எடுத்துக்கும். தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே போகும்போது அந்த செல் என்ன பண்ணுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு செல்லுக்குள்ளே தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் கூட அதை அந்த தண்ணியோடையே வெளில அனுப்புது. ஸோ இங்கே ஃப்ளூயிட் என்னவா இருக்குது, வாட்டர் தானே அந்த ஃப்ளூயிடாக இருக்குது. வாட்டர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணி தான் இந்த மெக்கானிசம் செயல்படுது. ஸோ வாட்டரும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளூயிட் தான். ஓகேவா, ஸோ பேசிக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. சார் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ், இப்போ நம்மள மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணும். நார்மல் வாட்டர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது பாடியில் டு டிரான்ஸ்போர்ட் சச் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸில் இருக்கும். நம்மளை மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். தென் மேமல்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஹையர் ஃபார்மில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட் என்னவா இருக்குது, பிளட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பாடி ஃப்ளூயிட் பை மோஸ்ட் ஆஃப் த ஹையர் ஆர்கானிசம்ஸ். நிறைய ஹையர் ஆர்கானிசம்ஸ்க்கு பிளட் தான் என்னவா இருக்குது, இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடாக இருக்குது, நம்ம இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். ஓகேவா, அடுத்து பாருங்கள் அனதர் பாடி ஃப்ளூயிட். இதே மாதிரி இன்னொரு பாடி ஃப்ளூயிடும் இருக்குது, லிம்ப்னு சொல்கிறாங்க. அதை இதுவுமே என்னது செர்டைன் சப்ஸ்டன்சஸோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, ரெண்டுமே செல்லுக்கு தேவையான சப்ஸ்டன்சஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளட்டில் வந்து என்னென்ன இருக்கும், தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றதையும், அடுத்து லிம்ப். ஓகேவா, அதாவது லிம்ப் அந்த ஃப்ளூயிடை பற்றியும் நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த பிளட் வந்து எப்படி வந்து சர்க்குலேஷன் வந்து எப்படி நடக்குது பிளட்டில், எப்படி வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் எப்படி எல்லா பார்ட்ஸ்லையும் போயிட்டு வருது அப்படின்ற சர்க்குலேஷனையும் இதில் அந்த செயல்முறையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இப்போ பிளட் பற்றி பார்க்கலாம். பிளட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இதை கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்கன்னா, பிளட் வந்து நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்டுக்கும் போயிட்டு வருது. கரெக்டாக எல்லா பார்ட்லேயும் பிளட் சர்க்குலேஷன் வந்து இருக்கா. ஸோ அது எல்லா பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸாக என்ன தான் இருக்குது, பிளட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் அப்படின்லாம் இல்லை, அதை வந்து அடிப்படையாக அது எதால் உருவாக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். கிரவுண்ட் சொல்லுங்கள். இது ஃபுல்லாகவே பிளட்டு ஃபுல்லாகவே என்ன தான் இருக்குது, பிளாஸ்மா, அது போக சில ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் வந்து செல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதில் வந்து பிளாஸ்மா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இதுவும் இருக்குது. ஓகேவா, அடுத்து பிளாஸ்மா பற்றி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துடலாம். பிளாஸ்மா வந்து ஒரு ஸ்ட்ராக் கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிடாக. விஸ்கஸ் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் திக்கான ஃப்ளூயிடு, தண்ணி மாதிரி லேசாக, ஐ மீன் லைட்டாக இல்லாமல், தேன்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை விட கொஞ்சம் திக்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திக்கான ஃப்ளூயிடை வந்துட்டு சாலிடாகவும் இல்லாமல் லிக்விடும் இல்லாமல் நடுப்பட்டு இதில் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிற கொள்ளன்னு இருக்கக்கூடியது அதை தான் நம்ம விஸ்கஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இது வந்து பிளட்டில் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னா 55% வந்து பிளட்டில் பிளாஸ்மா சப்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்னால் அது பிளட் வந்து எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா பிளாஸ்மா, அதுக்கப்புறம் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸு. ஸோ அதில் பிளாஸ்மா தான் 55% இருக்குது. ஓகேவா, அந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 92% வாட்டர் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு 6லேருந்து 8% தான் இருக்குது. ஓகே, பிளாஸ்மா வந்து 55% பிளட்டில் இருக்குது. பட் ஆனால் பிளாஸ்மாவில் 90லேருந்து 92% தண்ணியும் ஒரு 6லேருந்து 8% ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது. என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த ப்ரோட்டீன்ஸில் அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜன், குளோபுலின்ஸ், அதுக்கப்புறம் அல்புமின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம், ஃபிப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் அல்புமின்ஸ். வந்து இந்த ஸ்ட்ராக் கலர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா லைட் எல்லோ. ஓகேவா, ஒரு மாதிரி லைட்டான எல்லோ கலர், இது எல்லோ கலரில் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட வைக்கோல் தெரியும்ல, நம்ம இந்த மாட்டுக்கெல்லாம் வைக்கோல் அதோட அந்த கலர் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த கலரும். அதான் இது வந்து ஸ்ட்ராக் கலர்னே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்ல, ஃபிப்ரினோஜன், அல்புமின், குளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட என்னென்ன ரோல் பண்ணுது, முக்கியமான யூஸ் என்ன இந்த ப்ரோட்டீனுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபிப்ரினோஜன்ஸ் அப்படின்றது வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறது, அதாவது கோயகுலேட் பண்ணுறதுனா என்னது, கோயகுலேஷனை அப்படியே வந்து கட்டியாக்குறது. ஸோ கிளாட்டிங், அதாவது அந்த அந்த இப்போது பிளட்டு வந்து ஒரு இடத்துல அடிபட்டு ரத்தம் போய்கிட்டோன்னா அந்த இடத்துல உடனே பிளட்டு நிற்கணும். தட் மீன்ஸ் உறைஞ்சி போய் நின்றும் அந்த பிளட்டு. அப்படி நின்னால் தான் பிளட்டு வந்து லாஸ் ஆகாது. இதுக்கு வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீன் என்னதுன்னா ஃபிப்ரினோஜன்ஸ் தான். ஓகேவா, தென் அடுத்து வந்து குளோபுலின்ஸ். குளோபுலின்ஸுங்கிற ப்ரோட்டீன் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ், அதாவது நம்ம பாடியை வந்து நோய் தாக்குதல்லேருந்து தற்காத்து கொள்றதுக்கு உதவுறது தான் என்னது, குளோபுலின்ஸோட வேலை. டிஃபென்ஸ்னாலே பாதுகாத்துக்கிறது நம்ம உடலை. அடுத்து பார்த்திங்கன்னா அல்புமின்ஸ் அப்படின்றது ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் ஆகிற ஒரு ப்ரோட்டீன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் அப்படின்றது என்னென்னு தெரியும்னா, இப்போ நம்ம பாடியில் வந்து நிறைய சால்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம்னு நிறைய சால்ட்ஸ் வந்துருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, கரெக்டாக ஒவ்வொரு விதத்தில் அது யூஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோடியம் தான் நம்ம பிரெயின் கொடுக்குற சிக்னலை வந்து இப்போ கை தூக்கணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு தூக்க முடியுது. அது காரணம் என்னது, நம்ம பிரெயின் வந்து சிக்னல்ஸை வந்து ஹேண்டுக்கு சென்ட் பண்ணும். எது மூலமாக, அந்த நரம்பு மூலமாக சென்ட் பண்ணும். இப்போ வந்து அந்த பிரெயினில் இருக்கிற அந்த சிக்னல் வந்துட்டு இன்னொரு அந்த ஒவ்வொரு நர்வ்ஸ்குள்ளே போகல, அதாவது நர்வ் இம்பல்ஸ் ஒரு இதுலேருந்து இன்னொன்றுக்கு அதை டிரான்ஸ்மிட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த சோடியம் தான் ரொம்ப உதவி பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சால்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வந்து யூசஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதோட அளவானது வந்து கரெக்டான அளவில் நம்ம பாடியில் இருக்கணும். இப்போ ஒரு சால்ட், இப்போ சோடியம் வந்து இவ்வளோ தான் தேவைன்னா அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அதோட செயல்பாடு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்க மித்த தண்ணி இப்போ சால்ட்டுக்கும் வாட்டருக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய சால்ட்ஸ் இருக்கும் நம்ம பாடியில். சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது தான். இந்த மாதிரி வந்து பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி இருக்கும்போது அதோட அளவும் வந்து தண்ணியோட அளவும் ஓரளவு சமமான இதில் இருக்கணும். ஓகேவா, பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒன்று கூட குறைய இருந்தால் கரெக்டாக இருக்காது. பாடியில் தேவையில்லாமல் நிறைய அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த சால்ட்ஸ் எல்லாமே. அதனால் நிறைய ஹெல்த்தை வந்து நல்லா நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் நம்ம வந்து இந்த அல்புமின்ஸோட வேலையாக இருக்குது. ஓகேவா, தென் வந்து பிளாஸ்மா பார்த்திங்கன்னா ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ். இது போக கொஞ்சமாக சில மினரல்ஸ் இருக்குது. சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட், குளோரின். ஓகேவா, இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது
அதோட அயானிக் ஃபார்ம் ஓகேவா. சோடியம் ப்ளஸ் கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+, பைகார்பனேட்டு, தென் குளோரின். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக, அந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்லாம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸும் இருக்குது. அதாவது குளுக்கோஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட நம்ம எடுத்துக்கிற சாப்பாடில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட். இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். இந்த கார்போஹைட்ரேட் தான் எனர்ஜி கொடுக்கும். குளுக்கோஸ் தான் அதோட மெயின் இது ஓகேவா. எனர்ஜியோட மெயின் சோர்ஸ் குளுக்கோஸ் தான். ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸால் உருவாக்கப்பட்டது தான் ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா. நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் ப்ரோட்டீன் உருவாக்க முடியும். நம்ம பாடியில் எப்படி ஒவ்வொரு அடிப்படை வந்து செல்லுங்கிறோமோ அது மாதிரி ப்ரோட்டீன்ஸோட அடிப்படை யூனிட் என்னது தான் அமினோ ஆசிட்ஸு. அதான் இங்கே இருக்குது. லிப்பிட்ஸ்னால் ஃபேட்ஸை குறிக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம பாடிக்கு தேவைப்படுற இதில் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே பிளாஸ்மாவில் இருக்குன்னு இருக்காங்க. அஸ் தே ஆர் ஆல்வேஸ் இன் டிரான்சிட் இன் த பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம், பாடியில் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்மா எப்படி இருக்குது, நம்ம அதானே முக்கியம். ஒவ்வொரு நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் அது போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து. ஃபேக்டர்ஸ் ஃபார் கோயகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட் ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த பிளாஸ்மா. ஃபஸ்ட்டே சொல்லி தான் ஃபிப்ரினோஜன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது கூட இந்த மாதிரி என்னென்ன காரணிகள் வந்து பிளட்டை வந்து கோயகுலேட் பண்ணுறதுக்கு, கிளாட்டிங் பண்ணுறதுக்கு தேவையோ அது எல்லாமே பிளாஸ்மாவில் இருக்குது. அது ஆனால் என்ன ஃபார்மில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது ஃபிப்ரினோஜன் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே. இந்த மாதிரி கிளாட்டிங்க்கும் கோயகுலேஷனுக்கும் தேவையில்லை, எல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும் பிளாஸ்மாவில். அதாவது எப்போ ஆக்டிவ் ஆகும், அதோட தேவை வரும்போது மட்டும்தான் அது ஆக்டிவ் ஆகும். பிளாஸ்மா வித்தவுட் த கிளாட்டிங் ஃபேக்டர். இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எல்லாமே இருக்குது, பட் கிளாட்டிங் ஃபேக்டர் மட்டும் இல்லை அப்படின்னா, பிளட்டை உரைய வைக்கிற தன்மை இல்லாததை நம்ம என்ன சொல்லுவோம், கிளாட்டிங் ஃபேக்டர் மட்டும் இல்லாத பிளாஸ்மாவை சீரம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, த்ரோம்போசைட்ஸ் ஓகேவா. இதுதான் 3 இது இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் மொத்தம் 3 இருக்குது. எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ். இந்த 3மே வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிளட்டில் மீதி இருக்கிற 45% வந்து இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. பிளாஸ்மா 55% பிளட்டில் இருக்கும் ஓகேவா. மொத்தம் 100% வந்துடுச்சா. இதில் வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் தான் ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசின்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய நிறைய செல்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய செல் என்ன தான், எரித்ரோசைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் தான். இது வந்து ஒரு அடல்ட் ஹியூமன் பாடினா, அடல்ட்னா யார் சொல்லுவோம்னா 18 above இயர்ஸ் இருக்கக்கூடியவங்க வந்து அடல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடல்ட் ஸ்டேஜ் வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் வரும் ஓகேவா. இந்த ஒரு 20லேருந்து ஒரு 60 வயசு வரை இருக்கக்கூடியவங்க ஒரு அடல்ட்டுன்னு சொல்கிறோன்னா, அவங்க உடம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 5 to 5.5 மில்லியன் பெர் மீட்டர் கியூப் ஓகேவா. மில்லியன் பெர் மீட்டர் கியூப் தேவைப்படுது. அதாவது 5 மில்லியன்லேருந்து 5.5 மில்லியன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு எந்த இதில் இருக்கணும், மில்லியன்ஸ் பெர் மீட்டர் கியூப். இதை இப்படியே எழுதலாம், இல்லை இப்படியே எழுதலாம் ஓகேவா. இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 to 5.5 மில்லியன்ஸ் இருக்கணும். ஆர்பிசிஸ் வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆகும், ஸோ இது எங்கே உருவாக்கப்படுது இந்த செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட் போன் மேரோவில். அடல்ட்டில் வந்து போனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மஜ்ஜன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஆர்பிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவும் ரெட் கலரில் இருக்கக்கூடிய மேரோ ஓகேவா. ஆர்பிசிஸ் வந்துட்டு பார்க்கும்போது அந்த செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ்லாம் யாருன்னு தெரியும்ல நம்மளுக்கு, மேமரி கிளான்ஸ் இருக்கக்கூடிய அது எல்லாமே. தென் வந்து பாடி ஹேரிட்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த மேமல்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிறையா ஆர்கானிசம்ஸ்க்கு வந்துட்டு ஆர்பிசியில் வந்துட்டு நம்மளுக்கு நியூக்ளியஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஓகேவா. அதுக்கப்புறம் அதோட ஷேப் பாருங்கள், பைகான்கேவாக இருக்குது. பைகான்கேவ்னால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் தெரியுதா, 2 இது இருக்கிற மாதிரி கான்கேவ் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் எ ரெட் கலர்டு அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் கால்டு ஹீமோக்ளோபின். அதாவது என்னென்னா, இந்த ஹீமோக்ளோபின்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இதுதான் இந்த ரெட் கலரில் இருக்குன்னு கேட்டிருக்கோம். இந்த சப்ஸ்டன்ஸ் தான் ரெட் கலர் கொடுக்குது பிளட்டுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அயன் ப்ளஸ் ப்ரோட்டீன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகப்படிங்க குளோபின் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன், ஹீம் அப்படின்றது ஒரு அயன் ஓகேவா. இது 2 சேர்றதா ஹீமோக்ளோபின். அயன் சப்ஸ்டன்ஸ் என்னது, ஹீம். இது வந்து குளோபின். இந்த ஹீமில் தான் ரெட் கலர் வந்து பிக்மெண்ட் இருக்கும் ஓகேவா. இதுதான் அந்த நம்ம பாடிக்கு வந்துட்டு
அந்த பிளட்டில் பாடியில் இருக்க பிளட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குறது. இந்த வேலை என்ன, இந்த ஹீமோக்ளோபினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது கொடுத்துருப்பாங்க நம்ம ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு. இப்போ இந்த ஒரு வேலை என்னென்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து பிரித்து கொடுக்குறது லங்ஸோட வேலை. அப்படி வந்து நம்ம சுவாசிக்கிறோம், அது லங்ஸ்குள்ளே போகுது. அங்கே போய் என்னாகும், நம்ம பாடியில் வந்து அந்த லங்ஸ் வந்து பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனை மட்டும் பிளட்டில் கலந்து விடும். அந்த ஆக்சிஜனை வந்து பிளட் எடுத்துக்கிறதுக்கு உதவுறது அந்த ஹீம் குரூப்போட வேலை, ஹீமோக்ளோபினோட வேலை. இதை என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜன் அந்த பிளட் வந்து ஆக்சிஜனோட கலந்துரும். அந்த பிளட் வந்து எங்கன்னா பியூரிஃபைடு பிளட்டுன்னு சொல்லுவோம், ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் எல்லா பாடி பார்ட்டுக்கும் ஹார்ட் மூலமாக பம்ப் ஆகி எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கொடுக்குற வேலை வந்து இந்த ஹீமோக்ளோபினோட வேலை. இந்த ஹீமோக்ளோபின் தான் கலர் கொடுக்குது. தென் இந்த செல்ஸ்க்கு வந்து ஏன் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு பேர் வந்ததோ அதுவும் இதனால தான். ஓகேவா? அந்த கலர்னால தான் இந்த பேரும் வந்திருக்கு. ஹெல்தி இண்டிவிஜுவல், ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின்னா 12லேருந்து 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து எவ்ரி 100 ml ஆஃப் பிளட்டில் இருக்கணும். 12லேருந்து 16 கிராம் ஒவ்வொரு 100 ml பிளட்டுக்கும் தேவைப்படுது. இந்த மாலிகூல்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி, நான் சொன்னேன்ல, இப்போ நான் சொன்னது தான். ஹார்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணுது. இந்த ஆக்சிஜனை வந்து லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது. முக்கியமானது பிளட்டில் இருக்க இந்த ஹீமோக்ளோபின் தான். ஓகேவா? ஆர்பிசிஸோட லைஃப் ஸ்பென், இது எவ்வளோ நாள் வந்து ஒரு செல்லால் வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா 120 நாள். அதுக்கப்புறம் இது ஸ்ப்ளின்னில் போய் டெஸ்ட்ராய் ஆகிடுது, அழிஞ்சிடுது. அதனால தான் ஸ்ப்ளின்னை என்ன சொல்லுவாங்க, ஆர்பிசியோட கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேவ்யார்ட்னா கல்லறை, ஸ்ப்ளின் அப்படின்னா தெரியல, மண்ணீரல். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு இதுக்கு ஆர்பிசின்னு ஒரு பேர் இருக்குது. தென் 5 மில்லியன்லேருந்து 5.5 மில்லியன் ஆஃப் ஆர்பிசி மில்லியன் பெர் மீட்டர் கியூப் அளவில் இருக்குது பிளட்டில். ஆர்பிசி வந்து எங்கே இருக்கோ, ரெட் போன் மேரோவில் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் நியூக்ளியஸ் இருக்காது நிறையா மேமல்ஸில், பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கும், ரெட் கலரில் இருக்குது. தென் அயனும் ப்ரோட்டீனும் சேர்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். அது என்ன, ஹீமோக்ளோபின். குளோபின்கிறது ப்ரோட்டீன், ஹீம்ங்கிறது அயன் சப்ஸ்டன்ஸு. தென் வந்து இந்த கலரும் அந்த பேரும் வந்து வர்றதுக்கு காரணமே இந்த சப்ஸ்டன்ஸ் தான். இதுதான் வந்து பிளட்டுக்கு ரெட் கலரும் கொடுக்கு. அந்த ரெட் கலர் இருக்கிறதுனால அது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னே சொல்கிறோம். தென் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 12லேருந்து 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து 100 ml ஆஃப் பிளட்டில் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜனை வந்து எல்லா செல்ஸ்க்கும் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வந்து முக்கிய பங்கு இருக்குது. இதுதான் வந்து லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து எல்லா செல்ஸ்க்கும் கொடுக்கக்கூடியது இந்த ஹீமோக்ளோபின் தான், பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபின் தான். ஆர்பிசிஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 120 நாள். அதுக்கப்புறம் அது ஸ்ப்ளின்னில் போய் டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸ்ப்ளின்னை வந்து நம்ம ஆர்பிசியோட கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியூகோசைட்ஸ். இப்போ லியூகோசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி மாதிரி இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, இதுக்கு எந்த கலருமே கிடையாது. ஏன்னா இதில் ஹீமோக்ளோபின் கிடையாது. ஹீமோக்ளோபின் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் என்னது, எரித்ரோசைட்ஸ் மட்டும்தான். லியூகோசைட்ஸில் ஹீமோக்ளோபின் கிடையாது, அதனால் இது கலர்லெஸ். அதுதான் இதில் நியூக்ளியஸ் இருக்குது, அதில் நியூக்ளியஸ் இருக்காது. பட் ஆனால் இதில் நியூக்ளியஸ் இருக்குது. மித்த அந்த இது எல்லா இதை கம்மி லெஸ்ஸரி நம்பர், கொஞ்சம் நம்பர் தான். அதில் 5 மில்லியன் டு 5.5 மில்லியன் பெர் மீட்டர் கியூப் இருந்தது. ஆனால் இதில் பாருங்கள் ஆவரேஜாகவே 6000லேருந்து 8000 அந்த ரேஞ்சில் தானே இருக்குது. 6000 to 8000 மில்லியன் பெர் மீட்டர் கியூப் அளவில் தான் இருக்குது. லியூகோசைட்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிவ்டு தான், ரொம்ப நாளால் ஒரு செல் வாழாது. we have two main categories of WBC. இந்த ஒயிட் பிளட் செல்ஸில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று கிரானுலோசைட்ஸ் அப்படின்றாங்க. இதில் நியூட்ரோஃபில், யோஸ்னோஃபில், பேசோஃபில், இந்த 3 கிரானுலோசைட்ஸ் கீழே வர WBCs. ஆனால் கிரானுலோசைட்ஸில் கீழே வர்றது லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். இது வந்து கிரானுலோசைட்ஸ் கீழே இருக்கக்கூடிய WBC. ஓகேவா? ஒயிட் பிளட் செல்ஸாக. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில் அப்படின்றது வந்துட்டு டோட்டல் WBC மொத்தம் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸில் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த நியூட்ரோஃபில்ங்கிற ஒயிட் பிளட் செல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 65% வந்து இருக்குது. அடுத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசோஃபில்ஸ். ஓகேவா? அது வந்து 0.5லேருந்து 1% மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்லும் மோனோசைட்ஸ், அதாவது கிரானுலோசைட்ஸில் இருக்க நியூட்ரோஃபில்லும் கிரானுலோசைட்ஸில் இருக்க மோனோசைட்ஸ், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபேகோசைட்டிக் செல்ஸ் which destroy foreign organisms entering the body. ஓகேவா? நம்ம பாடிக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிசம் உள்ளே வருது, பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே வரும்போது, பாக்டீரியாலாம் உள்ளே வருதுன்னா இது என்ன பண்ணால் ஃபேகோசைட்டிக்னா அது அப்படியே முழுங்கிடும். அந்த செல்ஸ் வந்து அப்படியே அது மேலே மூடி அது அப்படியே தனக்குள்ளே எடுத்து முழுங்கிடும். இந்த மாதிரி இது பண்ணக்கூடியது நியூட்ரோஃபில்லும் மோனோசைட்ஸு. இதில் வந்து நியூட்ரோஃபில் 60லேருந்து 65% வந்து இருக்குன்னு பார்த்தோம் ஒயிட் பிளட் செல் அளவில். 6லேருந்து 8% தான் மோனோசைட்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 இதோட அளவு கொடுத்துருக்காங்க.
பேசோஃபில்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின் அப்படின்ற 3 சப்ஸ்டன்ஸை வந்து இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. பேசோஃபில் வந்து ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின் அப்படின்ற கூடிய சப்ஸ்டன்சஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணுது. இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ்க்கு பயன்படுறதா இருக்குது. இப்போ நம்ம பாடியில் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்கானிசம் உள்ளதாலும் நம்ம பாடி வந்து அது எதிர்த்து போராடும், கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும், நம்ம பாடியோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம வெளியிலேருந்து வரதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டிஜன் சொல்லுவோம். நம்ம பாடி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரெண்டும் வந்து ஃபைட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். அந்த இதுக்கு தான் இது, அந்த இதில் இன்வால்வ் ஆகுறது தான் இந்த ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹெப்பாரின். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யோஸ்னோஃபில்ஸ். அந்த யோஸ்னோஃபில்ஸ் வந்து நம்ம பாடியில் 2-3% வந்து இந்த WBCயில் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா இன்ஃபெக்ஷன்ஸை வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது. ஏன்னா நம்ம பாடிக்கு சேராத ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம், சாப்பிட்டோம் அப்படின்னா இல்லை வந்து நம்ம ஸ்கின்ல படுதோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்குன்னா அது நம்மளுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி கிரியேட், நம்ம பாடி அதுக்கு எகெயின்ஸ்டாக போராடும், கரெக்டாக? அலர்ஜி உண்டாக்கும். இது நம்மளுக்கு இது பாடி வந்து அது வேறு மாதிரி ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தான், இந்த யோஸ்னோஃபில்ஸ் தான். அடுத்து பாருங்கள், லிம்போசைட்ஸ் வந்து மொத்தம் 20-25% வந்துட்டு லிம்போசைட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, மோனோசைட்ஸ் அண்டு லிம்போசைட்ஸ்னு 2 டைப் பார்த்து. இப்போ மோனோசைட்ஸ் வந்து இது எதுக்கெலாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ லிம்போசைட்ஸ் வந்து 20-25% இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது, பி அண்ட் டி ஃபார்ம். பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே இந்த WBCயோட வேலையே வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி தான். அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்புக்கான செயல்பாடுகள் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? நம்ம பாடியை வந்து பாதுகாக்கிறதே வந்து என்னதான் இந்த WBCயோட வேலை. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய த்ரோம்போசைட்ஸ் பற்றி பார்க்குறோம். இதெல்லாம் செல் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஓகேவா? அது பேர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்குது, துகள்களாக இருக்குது. இது வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெகா கேரியோசைட்ஸ்ன்றது தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து போன் மேரோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செல்ஸ். நம்மளுக்கு ஆர்பிசியும் போன் மேரோவில் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லான மெகா கேரியோசைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செல் தான் அந்த பிளேட்லெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. பிளட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட்ஸ் வந்துட்டு 1,50,000 3,50,000 பிளேட்லெட்ஸ் பெர் மில்லியன் பெர் கியூபிக் மீட்டரில் இருக்கும், ஓகேவா? இந்த அளவு வந்து கண்டிப்பாக இருக்கணும். பிளேட்லெட்ஸ் கேன் ரிலீஸ் எ வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் மோஸ்ட் ஆஃப் விச் ஆர் இன்வால்வ் இன் த கோயகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் இட். பிளேட்லெட்ஸ் வந்து நிறைய விதமான சப்ஸ்டன்சஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். பட் ஆனால் இதில் முக்கியமாக அது மேக்ஸிமம் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்னென்னா இந்த சப்ஸ்டன்ஸில் மேக்ஸிமம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னா பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறதுக்கு, கோயகுலேட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? இன்கேஸ் பிளேட்லெட்டில் வந்துட்டு ஏதாவது நம்பர் கம்மியாயிட்டுனா அதால் வந்து சரியாக கிளாட் பண்ண முடியாது, பிளட்டை உரைய வைக்க முடியாது. அதனால என்ன ஆகும், நம்ம பாடியிலேருந்து நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வழிவகுத்துடும். இந்த பாயிண்ட்ஸ் வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு சம்மப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், பாடி ஃப்ளூயிட்ஸில் வந்து 2 இருக்குன்னு தெரியும், பிளட் ஒன்று, லிம்ப், ஓகேவா? பிளட்டில் வந்து பிளாஸ்மா, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு 2 இருக்கும். எவ்வளோ இருக்கும், 55% பிளாஸ்மா தான் இருக்கும், 45% ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ பாருங்கள், பிளாஸ்மாவை பற்றி பார்க்கலாம். பிளாஸ்மாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரோட்டீன் இருக்குது, வாட்டர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, ஓகேவா? இல்லை வாட்டர் தான் அதிகமாக இருக்குது, 90-92%. மீதி 6-8% ப்ரோட்டீன் இருக்கும். கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட், கொஞ்சம் அளவில் மினரல்ஸும் இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸ் இருக்குது. தென் இதோட வேலை என்னதுன்னா இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே பாடிக்குள்ளே வந்து அனுப்புறது, டிரான்ஸ்மிட் பண்ண ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டுட்டு போகிறதா இதோட வேலை. ஸோ இது எல்லாமே இதில் கலந்து தானே இருக்கும். இந்த மினரல்ஸ் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் பிளாஸ்மாவில் கலந்துருக்கு, ஓகேவா? அடுத்து பாருங்கள், ப்ரோட்டீன்னு பார்த்தா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபிப்ரினோஜன் இருக்குது, குளோபுலின்ஸ் இருக்குது, அல்புமின்ஸ் இருக்குது. ஃபிப்ரினோஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நான், யூஸ் ஆகுதுன்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட், கோயகுலேஷன் கிளாட்டிங்க்கு. குளோபுலின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதுக்கப்புறம் அல்புமின்ஸ் வந்து ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ், ஓகேவா? ஸோ பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாத பிளாஸ்மாவை நம்ம சீரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். இதில் வந்து எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், த்ரோம்போசைட்ஸ்னு 3 இருக்குது. எரித்ரோசைட்ஸ்னால் ரெட் பிளட் செல்ஸ், லியூகோசைட்ஸ்னால் ஒயிட் பிளட் செல்ஸு, த்ரோம்போசைட்ஸ்னால் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். பிளட்டில் 5 மில்லியன்லேருந்து 5.5 மில்லியன் பெர் மீட்டர் கியூப் இருக்குது. லியூகோசைட்ஸ் பார்த்திங்கன்னா 6,000 to 8,000 மில்லியன் பெர் மீட்டர் கியூப் இருக்குது. த்ரோம்போசைட்ஸ் வந்துட்டு 1,50,000 to 3,50,000 மில்லியன் பெர் மீட்டர் கியூப் பிளேட்லெட்ஸ் வந்து இருக்குது.
இது வந்து லீகோசைட்ஸ் WBC ஒயிட் பிளட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கிரானுலேட்டட், கிரானுலேட்டட்னு இருக்கா. கிரானுலேட்டட் கீழே நியூட்ரோஃபில், யோஸ்னோஃபில், பேசோஃபில் 3 வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த WBCலே அதிகமாக இருக்கிறது நியூட்ரோஃபில் தான். 60லேருந்து 65% இருக்குது. அதே மாதிரி எல்லா WBCயை கம்பேர் பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்கிறது பேசோஃபில். 0.5லேருந்து 1% தான் இருக்குது. ஓகேவா. யோஸ்னோஃபில் வந்து 2லேருந்து 3% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8% இருக்குது. லிம்போசைட்ஸ் வந்து 20 to 25% இருக்குது. இந்த லிம்போசைட்ஸில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்கணுமா, பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட்ஸ்னு 2 இருக்குது. ரெண்டுமே இம்யூனிட்டிக்கு உதவக்கூடியது. ஓகேவா. இம்யூன் ரெஸ்பான்சஸ்க்கு தான் அதிகமாக பயன்படுது. இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பர்சன்டேஜும் ஞாபகம் இருக்கும். தென் அப்படியே வந்து அதோட ஸ்ட்ரக்சரும் பக்கத்துலேயே நான் போட்டு சும்மா வரைஞ்சி பார்த்துருக்கேன் ரஃபாக. இந்த மாதிரி நீங்களுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்காது, ஷேப்ஸும் மறக்காது. தென் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனாக எடுத்து நீங்கள் படிங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.